அப்போ ஹீரோனையும் சேர்த்து அனுப்பிட்டாருன்னு நினச்சிட்டு இந்த செக்ரட்டரி பொண்ணு வந்துட்டு இப்போ திரும்ப வந்து பார்க்கும்போது ஹீரோ நீங்கள் இருக்கிறத பார்த்தோன்னே இன்னும் நீ வேலையை விட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இங்கே வேலை பார்த்தா உனக்கு பொறாமையாக இருக்குல்ல நான் இங்கே தான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ நல்லா பொறாமப்படு அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு இடுப்பில் ஒரு இடி இடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. இந்த பொண்ணுக்கா சரியான கோவம் வரும். இவளுக்கு என்ன வந்து சேர்ந்து 2 நாளில் இவ்வளோ திமிராயிடுச்சு, நம்மளையே இப்படி லைட்டாக இப்படி இடிச்சிட்டு வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கையில் தண்ணி வச்சுருப்பாங்களா அப்படியே நசுக்கி அந்த தண்ணியெல்லாம் பிதுக்கிடுவாங்க. அவங்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு ஹீரோக்கு போவாங்க. ஹீரோ ரூம்குள்ளே போகும்போது என்ன விஷயம்னு சொல்லி ஹீரோ கேட்பாரா, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்வாங்க. சரி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து ஐஸ் போடலை, சுகர் போடலை, பாலும் ஊற்றலை. அப்போ அது என்ன காஃபின்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஒன்று ஹீரோ வந்துட்டு அதை அங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோன் வந்து வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. என்ன விஷயம், வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஒன்று ஹீரோனி வந்து அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவேன்னு வச்சுட்டு இல்லை கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கதவை திறந்துட்டு வெளியே போயிடுவாங்க. ஹீரோ ஒரு வாய் குடிச்சு பார்த்தோன்னா அந்த உப்பு சப்பு இல்லாத காஃபியே அவருக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். உடனே பரவாயில்ல, இது வரைக்கும் போட்ட அசிஸ்டண்ட்ல இந்த காஃபி நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் நினச்சிப்பாரு. ஹீரோன் வெளியே வரும்போது வாசல்லே அந்த செக்ரட்டரி பொண்ணு வேறு நின்றுட்டு இருக்கும். ஒன்று வெளியே நின்றுல அது என்ன கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு உனக்கு வந்து சீக்ரெட் ஒய்ஃபை பற்றி தெரியுமா, இல்லை நீயா தான் அவரோட சீக்ரெட் ஒய்ஃபா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும். என்ன முட்டாள்தனம் ஏதாவது உளறிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அதை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணு ஒய்ஃபு சீக்ரெட் ஒய்ஃப் யாருன்றதை இப்போ செக்ரட்டரியான பொண்ணுக்கு தெரிஞ்சாகணும். ஒன்று ஹீரோன் வந்து உட்காருவாங்களே. இப்போ ஆஃபீஸே இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கும். திரும்ப ஹீரோ வந்து டீ குடிக்கிற டைம் ஆகிடுச்சு. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, டபக்கு டபக்கு நடந்து போய் அவருக்கு ஒரு கப்பில் காஃபி கொடுத்துட்டு இந்த தடவை நிற்க மாட்டாங்க. கொடுத்துட்டு போன்னு சொன்னோன்னே அவங்க பாட்டு கொடுத்துட்டு அவர் நின்றுட்டு இருப்பாரு. கையில் கொடுத்துட்டு போகிறவங்க அவங்களோட டைரியை கீழே விட்டுட்டு வேக வேகமாக நடந்து போயிடுவாங்க. ஹீரோ கூப்பிட போவார். சரி இந்த டைரியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான், இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் வரான், இந்த டைமில் டீ குடிக்கிறான், இந்த டைமில் சாப்பிட்றான், இப்போ வெளியே போவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன நினைப்பாரு, அவள் ஒரு வேலை என்னை லவ் பண்ணுறாளோ, என் மேலே ஆசைப்படுறாளோ, என்னை பார்த்து மயங்கிட்டாலோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டே இருப்பார். ஹீரோயின் அதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஹீரோவை பற்றி எல்லா விஷயங்களும் எழுதி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு இங்கே வந்துருவாங்க. இருக்கும்போது இப்போவும் அவங்க என்ன எழுதிட்டு இருப்பாங்கன்னா, ஹீரோக்கு வந்து என்னென்ன சாப்பாடுலாம் பிடிக்கும், அவர் இப்போ சாப்பிட்றாருல லஞ்சோ டின்னரோ சாப்பிடும்போது அவர் எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாரோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் அதாவது கம்ப்யூட்டரில் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா டைரி மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களுக்கே தெரியுது. உடனே இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணி கேட்பார். அதாவது ஒய்ஃபாக இருக்கிறதுனால இந்த மாதிரி என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சுருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு உங்களை கேர் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அர்த்தமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் மெசேஜ் போடுவாங்க. ஒன்று ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், என்கிட்ட எப்படி அவள் இப்படி நடத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பார். இப்போ வேக வேகமாக ஹீரோயினோட இடத்துக்கு வருவார். எல்லாரும் உட்காந்துருப்பாங்களா. ஹீரோயினோட டேபிளில் அவங்களோட டைரியை வைப்பார். இது கண்டுபிடிச்சிட்டிங்களா, இதை தான் காரணம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேற சொல்லுவாங்க. அதோட ஹீரோ என்ன சொல்வார், அவர் சீரியஸாக பேசுவார். இங்கே பாருங்கள், இந்த வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் என்னை பற்றி எதுக்காக இதெல்லாம் ஒன்று ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அவர் என்ன நினச்சி இதை இன்டெரக்டாக என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் வேலையை பாருங்கள், என்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகாத, என்ன லவ் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. உங்களை பற்றி எல்லாத்தையும் நான் புரிஞ்சு வச்சுட்டு உங்களை நான் நல்லா கேர் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சிரிச்சிட்டே இருப்பாங்களா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவ பாட்டுக்கு இப்படி அழகாக சிரிச்சு காட்டுறானா, அப்போ அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். உடனே அவர் எல்லாரும் ஆளுங்கள்லாம் இருக்கிறனால அதுக்கு மேற்பட்டு பேச முடியாது. அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான சிஓவாக இருக்கிறனால அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ இவன் பையன் வந்தான், என்னத்தை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வெளியேஞ்சு வருவார். ஹீரோயின் மட்டும் உட்காந்துருப்பாங்க. இவன் மட்டும் இன்னும் வேலையை விட்டு போகாமல் உட்காந்துட்டே இருக்காளே, அப்படி என்ன தான் வேலை பார்க்குறா. ஆனால் இவகிட்ட நம்ம டைரெக்டாக சொல்லிடணும். ஏன்னா அவளாம் ஆசையை வளர்த்துட்டு நாளைக்கு லவ் பண்ணுறேன்னு வந்து நின்றக்கூடாது. இப்போவே போய் அவகிட்ட டைரெக்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ வருவாரா. ஹீரோன் அப்போ தான் வேலையை முடிச்சுட்டு இப்படி நெளிஞ்சிக்கிட்டு இப்படி எந்திரிப்பாங்களா. 2 பேரும் இடிக்கிற மாதிரி போயிடுவாங்க. அதோட என்னாச்சு பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ வந்தவர் டைரெக்டாக அவர் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமல் எனக்கு வந்து மென்னை தான் பிடிக்கும், அதாவது ஆண்களை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார் சம்மந்தமே இல்லாமல். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ எதுக்காக வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறான், எனக்கு ஆண்களை தான் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, புரிஞ்சு போச்சு. இவருக்கு வந்து சில பேர் வந்து ஆம்பளைங்களை அது மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அதுக்காக தான் வந்துட்டு இவர் டிவோர்ஸ் பண்ண போகிறாரு போல இருக்குது. அதுக்கு தான் இப்போ ஆஃபீஸில் எல்லாரும் இவர் டிவோர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து கட் பண்ணிட்டு அங்கே கல்யாணம் பண்ணுறது அவர் பிளான் பண்ணுறாரு. கவலையே படாதீங்க பாஸ், உங்களோட சீக்கிரட்டை வந்து என்னோட கல்லறையில் நான் போகிற வரைக்கும் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி வேற ஹீரோன் வந்து தனக்கு தானே வேற ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. ஹீரோ வந்து வேலைக்கு வருவார். அப்போ வேலைக்கு வரவர் பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே நேராக நடந்து போயிடுவார். ஆனால் இப்போ டக்குன்னு என்ன பண்ணுவார், ஹீரோன் உட்காந்துருக்க இடத்துல அவள் உட்காந்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. பார்த்தவரை அவங்க ஹீரோன்
ஹீரோயின் பாட்டுக்கு எதையோ டைப் பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த லேப்டாப்பில் ஹீரோ பார்த்துட்டு போகிறவர் என்ன நினைப்பாருன்னா, எதுக்காக என்னோட பார்வை வந்து இப்போ இவ்வளோ நாளாக நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம், வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் யாரையும் நம்ம பார்த்ததில்ல, எதுக்காக அந்த பொண்ணு மேலே நம்ம கவனம் போகுது, ஆனால் என்னோட மைண்டுக்கும் வர வேண்டாம்னு நினைக்கிறேன், என்னோட திங்கிங்லேயும் அவள் இருக்க வேணாம்னு நினைக்கிறேன், எதுக்காக நம்மளே அறியாமல் அவளை நம்ம பார்க்குறோம், இது சரியில்லை அப்படின்ற மாதிரி அவர் வேற அப்படியே யோசிச்சுட்டே போவார். அதுக்கப்புறம் அவர் அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு ஃபைலை ஒன்று கொடுப்பாரு. ஏன்னா இன்றைக்கி அவங்க பில்டிங்லாம் கட்டுறாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கட்டடம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அந்த ஒரு இதுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே. அதில் வந்துட்டு பார்க்குறதுக்காக வந்து ரொம்ப பணக்காரவங்களாம் இருக்காங்களா அவங்களாம் வராங்க. இதெல்லாம் வந்து எந்த மாதிரி மாடல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக வராங்க. அதில் வந்துட்டு பார்த்தோன்னா நல்லா பணக்காரவங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களையே எல்லாம் முக்கிற மாதிரி முச்சிக்கிட்டு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் அவங்களுக்கே ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சிட்டே இருக்காங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு சரியான கோவமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கூப்பிடுறாங்க, நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவமாக இருக்கும். ஹீரோயின் யாரை கவனிக்கலாம்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்களா, இவங்க பாட்டுக்கு தனியாக சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதை பார்க்க தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமான்ற மாதிரி அவங்களுக்கு கோவமாக இருக்கும். உன்னை ஹீரோ நீங்கள் இங்கே வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லா விவரமும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஹீரோயின் பேசின உடனே அவங்கள அந்த அளவுக்கு மதிக்கிறாங்களா, உடனே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஹீரோயின் சொன்ன விஷயங்களும் பிடிச்சிரும், அந்த பிளானும் பிடிச்சிரும், எல்லாமே பிடிச்சிரும். உடனே அந்த பக்கத்தில் இருக்க பணக்கார லேடி ஒன்று என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டாங்க இவங்கெல்லாம் ரொம்ப வசதியானவங்க மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு இவங்க வசதியானவங்கன்றது தெரியல. உடனே அந்த பொண்ணு அவங்க முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதுக்காக வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டை நான் ஒதுக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் இவங்கள்ட்ட இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இதை பற்றி நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரி வருவாங்க. உடனே அந்த லேடி என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஹீரோயினே அவங்க சொல்கிறது எனக்கு ஓகேவா இருக்குது, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, ஸோ அவங்க சொன்ன விஷயங்களை நான் ஓகே பண்ணிக்கிறேன், எனக்கு நான் இதை கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா அவங்க எனக்கு கொடுத்த அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் ஹீரோயினை தான் ஓகே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பார்த்தாங்களா, அவங்களாம் பார்த்துட்டு மட்டும் போயிட்டாங்க. இப்போ ஹீரோயினை பார்த்த அந்த லேடி மட்டும் அந்த இடத்துலையே வந்துட்டு புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் ஒரு பெரிய இதாகவே ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோ பண்ண இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு இப்போ அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தாங்க கொண்டாங்க, ஆனால் வந்துட்டு ஹீரோயின் சொன்ன விஷயத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் உடனே வந்துட்டு அப்போவே ஸ்பாட்லேயே வந்துட்டு அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டு போயிட்டாங்க. இது நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சொல்லியிருந்தார்ல, நீ அடுத்த வேலையை சரியாக செய்யலைன்னா வேலையை விட்டு போயிடணுன்னு, பரவாயில்ல திறமையானவங்கள தான் இருக்கா, இந்த மாதிரி பண்ணியிருக்கால அப்படின்ற மாதிரி, சரி ஓகே அவன் அடுத்தடுத்து என்ன பண்ணுறா அப்படின்றத நோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்வாரா, ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போயிடுவார். வரும்போது ஹீரோயின் ஆப்போசிட்டில் வரும்போது ஹீரோவுக்கு வந்து அதை கடந்து போக முடியாது. உடனே யூ டர்ன் போட்டு இந்த பக்கம் போகலான்னு நினைப்பாரு. போகிறவர் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒன்றும் புரியுது, எதுக்காக நம்மளை பார்த்து ஓடுறாருன்னு ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன நினைப்பாரு, நான் எதுக்காக அவளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு திரும்புவார். அதோட இப்போ என்ன பண்ணுவாருன்னா, அடுத்த பிளானுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்ல, அந்த இதில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அது செக்ரட்டரி பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு நாவரம் பாஸ்ன்னு சொல்லும்போது உடனே ஹீரோக்கு யோசிப்பார், ஹீரோயின் கிட்ட இருந்தால் அவருக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது, உடனே நீ வா அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி பொண்ணை கூப்பிட்டோன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். என்னடா இது மொதல் தடவையாக நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான், அது இவ இருக்கும்போது என்ன கூப்பிட்றான்னா அவனுக்கு என்ன தடவை பிடிச்சிருக்குன்னு அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. திரும்பி நின்ன ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவார், ஹீரோயினையும் திரும்பி அந்த பக்கம் நின்றுக்கிட்டே நீயும் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுவார். இங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் என்ன வேலை, இதை பற்றி பேசுறது ஒரு வேலையாக இருக்கும்ல. ஒன்று என்ன பேசுவாங்கன்னா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலும் இந்த செக்ரட்டரி பொண்ணு வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா, இப்போ அவர் வேற வாய் திறந்து கூப்பிட்டுட்டாரு, அவ்வளோதான் இவன் ஆசை நிறைவேற போது போல இருக்கு, கல்யாணம் பண்ணாட்டியும் பரவாயில்ல கூட இருந்தாலே போதுன்னு அவர் நினைக்கிறா அப்படி இப்படின்னு இல்லாததெல்லாம் அள்ளி போட்டு அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறவங்க வந்துடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவரோட ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணும், அது ஒரு ஐடியா கொடுக்கும். எல்லோரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஓகே பண்ணலான்னு போகிற டைமில் ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு வந்து என்னோட ஐடியா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஐடியான்னு ஹீரோ கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் சொல்லும்போது அந்த செக்ரட்டரி பொண்ணு என்ன சொல்லணும்னா, இப்போ நீ சொல்கிற ஐடியாலாம் வச்சு பார்க்கும்போது 22% கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் வந்து 5% குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எதுவுமே வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு பிளான் பண்ணுறோம்னா அதை பற்றின விஷயங்கள் வந்துட்டு போக போக தான் அது வந்து பாப்புலர் ஆகும், நம்ம இதை எடுத்து நம்ம யாரும் பண்ணாத விஷயத்தை நம்ம பண்ணோம்னா நம்ம மேலே ஃபோக்கஸ் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு இப்போ ஹீரோக்கு இது பிடிச்சிருக்கும், மற்றவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும், உடனே இந்த பிளான் ஓகே ஆகிடும். இந்த பிளானில் இந்த பிளானையும் சேர்த்துப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் செக்ரட்டரிக்கு ஹீரோயின் மேலே கோவம் வரல, ஏன்னா ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருக்காரு, தான் பேரை சொல்லி வர கூப்பிட்டு வந்துட்டாரு, ரொம்ப குஷியாக போய்டு எல்லாரும் சக்ஸஸ் ஆகிடுச்சு, எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஹீரோ கூட சியர்ஸ் அப்படிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிங்க் பண்ணுற பேரில் ஹீரோவை பார்த்து இழிச்சு அவங்க போய் ட்ரிங்க் பண்ணவும் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஹீரோக்கு. அதோட எல்லாரும் போயிடுவாங்க, இவங்க மட்டும் உருண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று ஹீரோ அவங்கள தூக்கி போட்டு அவங்க இடத்துக்கு அவங்க தங்கியிருக்க இடத்த வந்து விசாரித்து அங்கே கூட்டிகிட்டு வந்துடுவார். அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டி மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ ஹீரோனை வந்து அவங்க ரூமில் படுக்க வச்சுருவாரா. அதோட இந்த பொண்ணை பற்றி அவங்க ஹீரோ வந்து விசாரிப்பார். அப்போ தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவளுக்கு கல்யாணம் பொண்ணா இவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் இவன் மேரிட் ஆன பொண்ணு தானோன்னே
அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாரு. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட அந்த டேபிள் மேலே தான் இருக்குன்ற மாதிரி அந்த பாட்டியும் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ஃபுல்லாக கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கி அவர் ஹீரோ மூஞ்சில நல்லா பெயிண்ட் அடித்து தனக்கு வந்து காது பூனை காது மாதிரி தன்னோட ஃபோட்டோக்கு மேலே வரைஞ்சி இஷ்டத்துக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. இது என்னது இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, இல்லை அவளுக்கு கல்யாணம் 1 இயர் ஆகுது, 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டது, ஆனால் வந்து இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை, அந்த வருத்தத்தில் கூட அவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு ஹீரோ வந்து சிரிச்சுப்பாரு. இல்லை அதாவது மேரேஜ் சர்டிஃபிகேட் அங்கே வச்சுட்டு ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்க ஹீரோனை பார்த்து என்ன நினைப்பாருன்னா, ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, அப்புறம் ஏன் நீ என்ன வந்து விரும்புகிற, அவங்க எப்போ சொன்னாங்க இவரை விரும்புகிறேன்னு இவராக நினச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன வந்து விரும்புகிற, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, என்ன ஏன் உன்னை பிடிச்சதுன்னு தெரியல, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லவராக அவர் பாட்டுக்கு வேக வேகமாக போயிடுவார். பாட்டிக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா அதை வந்து விட்டார் எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆஃபீஸ்க்கு ஒரு ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கும். அவர் கல்யாணம் ஆகியும் தன்னை வந்து இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்றது பிடிக்கல அவருக்கு. உடனே அவங்க ஹீரோயின் வந்து எந்திரிச்சு நின்று விஷ் பண்ணுவாங்களா, ஹீரோ கண்டுக்காத மாதிரி போயிடுவார். உடனே அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோனை அவர் அவமானப்படுத்துறது அதுக்கு ரொம்ப குதூகலமாக இருக்கும். உடனே இப்போ அவங்க என்ன ஏன் இப்படி நான் தங்கிட்ட நடந்துக்கிறாரு, நம்ம என்ன தப்பு பண்ணோன்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட இப்போ சுற்றி இருக்கவங்கள என்ன சொல்லுவாங்க, அந்த செக்ரட்டரி பொண்ணோட ஃப்ரெண்டு இருக்குல்ல அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவர் கூட வேலை பார்க்குற, ஆனால் அவரை வந்து நீ கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் பழகுற, அதுதான் அவருக்கு பிடிக்கல, உன்னை வந்து தள்ளியே வைக்கிறாருன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சத்தியமாக எனக்கும் அவனுக்கும் இடையில எதுவுமே கிடையாது, நான் வந்து வேலை மட்டும் தான் பார்க்குறேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களுக்கு ஹீரோயின் சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க. வேலை பார்ப்பாங்களா, அப்போ ஹீரோயின் மனசால் என்ன நினச்சிப்பாங்கன்னா, அது மட்டும் இல்லை அவருக்கு ஆண்களை தான் பிடிக்கும்னு அவர் என்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, அந்த விஷயம் எனக்கு தானே தெரியும், அது உங்களுக்குலாம் தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி தன்னை தானே வேற அவங்க தேத்திப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பவும் யூட்டர்ன் போட்டுட்டு ஹீரோனை பார்க்க தான் வருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, உன்னோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க வேலையில் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா நான் ஃபெயில் ஆகிடுவேன், இந்த இடத்த விட்டு போகணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு ஈன்னு இழிச்சிக்கிட்டே சொல்லுவாங்களா. உன்னை டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வார், நீ மேரிடான பொண்ணு, என்னை பார்த்து எதுக்காக நீ சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாரா. உன்னை ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது, மேரிட் ஆனதுக்கும் இப்போ நான் இங்கே சிரிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. கேட்கவே செஞ்சுருவாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், சம்மந்தம் இருக்குது, கல்யாணம் ஆன பொண்ணுங்க வெளியே வேலைக்கு வந்தால் சிரிக்கவே கூடாது, அதுதான் முதல் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் வேறு சொல்லிடுவார். அந்த மாதிரி சொன்னோன்னே ஹீரோன் அப்படியா, அப்போ இதுக்கப்புறம் நான் சிரிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வாயை டக்குன்னு மூடிடுவாங்க. அப்போ இந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும், நல்ல ஹீரோயின் திட்டு வாங்குறத பார்த்தோன்னே. டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இதுக்கப்புறம் எனக்கு காஃபி எது கொண்டு வரதா இருந்தாலும் அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்கல, இனிமேல் நீ தான் எனக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நானா அப்படின்ற மாதிரி அதுக்கு இன்னும் சந்தோஷமாக போயிடும். ஹீரோன்னு தான் எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறான்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த செக்ரட்டரி பொண்ணு என்ன பண்ணு, ஹீரோக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குமா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க காஃபி போட்டு கொடுக்கும்போது இது என்ன பண்ணிடும், ஹீரோக்கு வந்துட்டு இப்போ அவர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு, அந்த இடத்துல ஒரு மீட்டிங்காக போயிட்டுருக்காரு. ஹீரோ கிளம்புற டைமில் காஃபி கேட்டிருக்காரு. டக்குன்னு இது என்ன பண்ணுது, ஹீரோக்கு ஒரு இதோ அவருக்கு மயக்கம் மாற மாதிரி கலக்கி காஃபியை கொடுத்துருது. கொடுத்த உடனே வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவர் பாட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கிளம்பிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணுகிட்ட கேட்கவும் அவர் அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறாரு, நீ அங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ கிளம்புவாங்க. இந்த நேரம் பார்த்து இப்போ இது எதுக்காக இந்த வேலை பண்ணியிருக்கு அப்படின்னா வந்துட்டு இது இப்போ தனியாக நின்று யோசிச்சுட்டே இருக்கும். இப்போ நான் ஹீரோக்கு இந்த மாதிரி மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டேன், அவன் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டே இருக்கான், இவளையும் அந்த ஹோட்டலுக்கு நான் அனுப்பி விட்டுட்டேன், இவளும் அங்கே போயிட்டே இருக்கா, இப்போ இவங்க 2 பேர் ஏதாவது ஒரு இவ வந்து தப்பான பொண்ணுதா அப்படின்ற மாதிரி இவங்க கால்குலேட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அவள் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பா. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஹீரோட ஃபோனை நான் தெரியாமல் எடுத்து வச்சுக்கிட்டு அவரோட ஒய்ஃபாக இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஹஸ்பண்ட் கூட இந்த பொண்ணு வந்து இப்படி இருக்கான்ற மாதிரி கோர்த்து விட்டுருவேன். இதனால என்ன ஆகும், ஹீரோக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் வந்து சண்டை வந்து நாளைக்கு பிரிகிறவங்க இன்றைக்கே பிரிஞ்சிருவாங்க. மறுநாள் தன்னோட ஒய்ஃபு பிரியறதுக்கு காரணமான இந்த ஹீரோயினையும் ஹீரோ என்ன பண்ணுவார், வேலையை விட்டு தூக்கிடுவார். இதோடு மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கூட்டு வந்து அவங்கள வீடியோ ஃபோட்டோன்னு எடுத்து ஹீரோனை நம்ம அசிங்கப்படுத்திடணும் அப்படின்றது தான் இதோட பிளானு. இப்போ ஹோட்டலுக்குள்ளே வந்தோடனே ஹீரோக்கு மயக்கமாயிரும், அந்த ரூம்குள்ளே இருப்பார். ஆனால் ரூம் மாறி போயிடுவார். இப்போ ஹீரோயின் போனாங்களே அவங்க கரெக்டாக தான் போயிருப்பாங்க. அதோட இப்போ ஹீரோயின் பார்க்கறதுக்காக உள்ளே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்து மயக்கத்தில் இருப்பார். ஹீரோ வந்து என்னாச்சுன்னு கேட்கும் போது ஹீரோனை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்க போவார். ஒன்று ஹீரோன் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நீங்களா இல்லை நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன ஒரு டாய்ஸ் மாதிரி தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கும் அங்கிட்டு கூட்டு சுற்றிட்டு இருப்பார். அதோட அவங்கள்ட்ட இவர் தான் இதாக இருக்கார். இப்போ ஹீரோன் நினச்சிருந்தா இது பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ரொமான்ஸ் வேணும்ல, அதனால ஹீரோன் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணி தூங்கிடுறாங்க. காலையில் முழிச்சு பார்த்தபோது தான் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது நம்ம வந்துட்டு பிரசிடென்ட் கூட இந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, ஆனால் அவர் என்கிட்ட ரொம்ப நைஸாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வேற ஃபீல் பண்ணிப்பாங்க. அச்சோ என் ஹஸ்பண்டுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு யோசனையே வரும். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எதனால ஹீரோன் வந்து கரெக்டாக இந்த ரூமுக்கு கரெக்டாக வந்திருக்காங்களே, காரணம் என்னென்னா அந்த செக்ரட்டரி பொண்ணு ஹீரோட ஃபோனில் இருந்து ஹீரோனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோம்ல, இந்த மாதிரி அதாவது ஹீரோ அனுப்பின மாதிரி இந்த
இந்த ரூமில் உன்னை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் வந்து என்ன என்ன நினச்சி உள்ளே வந்திருப்பாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்ட் வந்து தன்னை இங்கே வந்து சந்திக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்க ஹீரோவை சரி இவரை போய் பார்த்துட்டு ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் போன இடத்துல ஹீரோ இருந்தார். இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ தான் அவங்க ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ரூம் நம்பர் வந்து கரெக்டு தானே, நம்ம வந்த ரூம் நம்பர் கரெக்டு. ஆனால் இங்கே நம்ம ஹஸ்பண்ட் தானே இருக்கணும். இவன் நம்மளோட சிஇஓ எப்படி இங்கே இருக்கான்? ஒரு வேளை ஃப்ளாஷ் மேரேஜில் இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இப்போ யோசிப்பாங்க. அந்த உடனே ஹீரோ நம்பருக்கு கால் பண்ணுவாங்களா, கால் பண்ணி பார்த்தா அது வந்து ஃபோனை எடுக்கிறதே இந்த செக்ரட்டரி பொண்ணு தான் எடுக்கும். எடுத்த உடனே அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு செக்ரட்டரி பொண்ணு தான் அப்படின்றது அதோட பேசுறதை வச்சு ஹீரோயின் வேற கண்டுபிடிச்சிருவாங்களா. இவ எப்படி ஹீரோட ஃபோன் எப்படி இவ கையில் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா அது சொன்ன ரூம் நம்பருக்கு தானே ஹீரோயின் இப்போ வந்திருக்காங்கன்னா ஹீரோட ஃபோன்லேருந்து வந்த மெசேஜ். உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்போ இதுக்கெல்லாம் காரணம் இவ தானா அப்படின்ற மாதிரி இவங்க நினைப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நீ என்ன தான் நினைச்சாலும் நீ ஹீரோவோட அதாவது ஒய்ஃப்ன்றது தெரியும். ஆனால் ஹீரோ எங்கே இருக்கான் தெரியுமா, அவன் என்னோட பெட்டில் தான் இருக்கான், அதனால தான் அவன் ஃபோனை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பைத்தியம் மாதிரி இந்த மாதிரி வேற சொல்லி விட்டுரும். இவங்களுக்கு ஒன்றுமே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. இவனடா இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஹீரோனுக்கு ஒரே யோசனையாக போயிடும். இப்போ ஹீரோ பற்றி நல்லா தூங்கிட்டே இருப்பார். நல்லா இப்படியே தூங்க நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போகிற நேரத்தில் ஹீரோ முடிச்சுவார். அது ஒரு கையை உதறி விட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போயிடுவாங்களா. அப்போ தான் ஹீரோவுக்கு முதல் நாள் நடந்ததில் ஞாபகம் வரும், நான் என்ன வேலை பண்ணிட்டேன், நான் எப்படி இப்படி நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். அதோட ஆஃபீஸ் கிளம்பி போவார். அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்வார்னா, நேற்று நைட்டு வந்து என்னாச்சுன்னு தெரில, நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த என்ன காரணம் யார் என்னன்றது எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்வார். ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவங்க இன்னும் வேலைக்கு வரலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்வார். என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது, உடம்பு சரியில்லையா, உடனே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமாக ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுவார். அதோட இவருக்கு அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவர் எதுக்கு வேக வேகமாக ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ வருவாரா, இங்கே வந்து பார்த்தோன்னா அதே அந்த கிராண்ட்மா இருக்காங்கல்ல, ஹீரோயின் கூட தங்கியிருக்காங்கல்ல, அவங்க தான் கதை திறப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, அன்றைக்கி சீக்கிரமாக போயிட்டீங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. ஹீரோன் அப்போ தான் தூங்கி எழுந்து வருவாங்க நைட் ட்ரெஸ்ஸோட. அப்புறம் ஹீரோவை பார்த்தோன்னா வேக வேகமாக உள்ளே ஓடிடுவாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அப்புறம் அந்த பாட்டி வந்து ஹீரோ கிட்ட என்ன பேசுவாங்கன்னா, அப்புறம் ஆப்பிள் கொடுத்து அவருக்கு வந்து நல்ல விதமாக பேசுவாங்க. உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது நீ வந்து உனக்கு என்ன வயசு ஆகுது, கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்கும்போது எனக்கு 26 ஆகுது, கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது என்னத்த சொல்கிறது, பெரிய சோதனை தான், உங்கள் 2 பேரும் பார்த்தா பொருத்தம் நல்லா இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நான் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார் அவருடையதை. அப்படியே அப்போனா ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ ஹீரோனை கேட்பாரு. ஹீரோனுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது, கல்யாணன்றது பேருக்கு தான் ஆச்சு, 1 இயர் ஆகுது அவளுக்கு கல்யாணம் கான்ட்ராக்டில் போட்டு. ஆனால் வந்து இது வரைக்கும் புருஷன் வந்து முகத்தை கூட அவளுக்கு காட்டினதே கிடையாது, பேசினதும் இல்லை, பழகினதும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த கல்யாண லைஃப் வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இந்த டைம் பார்த்து ஹீரோயின் வந்து ரெடி ஆகிட்டு வந்துருவாங்களா. உடனே பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ வெளியே போகிறேன், கடைக்கு போகிறேன், நீங்கள் 2 பேர் சின்ன சிறுசுங்க ஏதாவது பேசிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போவாங்க. இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 2 பேரும் உட்காந்து பேசும்போது, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, வீடு வரைக்கும் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்களா. அது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உனக்கு உடம்பு சிலன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உன்னை ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதோட அவங்க வந்துட்டு நேற்று நைட் அப்படின்னு ஹீரோ ஆரம்பிப்பார். இல்லை அதை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அது ஒரு மிஸ்டேக்காக நடந்த விஷயம் தான், அதுக்காக ஒரு பிரச்சனை இல்லை, அதை நான் மறந்துட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உன்னை ஹீரோ என்ன சொல்வார், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு பாட்டி சொன்னாங்க, நான் உன் ஹஸ்பண்ட் உன்னை சரியாக பார்த்துக்கிறதுல நான் நினைக்கிறேன், நான் சீக்கிரமாக நான் டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன், ஸோ நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்ல, உனக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு. இல்லை அதெல்லாம் வேண்டியதில்லை, நீங்கள் என்ன பெருசாக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறி போய் வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உங்கள் முடிவு நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னோட தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியாது, எதாக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு தான் நான் எடுப்பேன்னு சொல்லும்போது, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு எடுப்பியா, அவன் தான் உன்னை பொறுப்பாக பார்த்துக்கிறதே இல்லை, அவன்கிட்ட கேட்டுட்டு என்ன முடிவெடுப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ பின்னாடியே போவார். உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்போவே என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ண போவாங்களா. வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் பார்க்க வந்தேன், சரி நான் இப்போ கிளம்புறேன், இந்த ஆப்பிள் நீயே வாங்கி அப்படின்னு அவங்க கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுவார். காருக்கு வந்தோடனே ஹீரோயின் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணும்போது இப்போ ஹீரோயின் தான் அட்டன் பண்ணி பேசுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நேற்று நான் கால் பண்ணியிருந்தேன், உங்கள் ஃபோன் வந்து வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்ததுன்னு சொல்லும்போது, ஆமாம் என் ஃபோன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் சில பிரச்சனை, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வச்சிருவாரு. இப்போ இவங்க 2 பேரும் இந்த மாதிரிலாம் நார்மலாக பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸில் பார்த்த வேலைனால அது ப்ராஃபிட் கிடைக்குது, ஸோ ஹீரோனுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் ஹீரோ கொடுக்குறேன்னு சொல்வார். அது இவன் எதுக்காக இப்படி நம்மக்கிட்ட தனிப்பட்ட முறையில் பிரியம் காட்டுறான், பர்சனல் லைஃப்பில் எதுக்காக இன்வால்வ் ஆகிறான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ நல்ல ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களா, அது அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு பிடிக்காது. திரும்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நல்லா பேச வேற ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு நடந்திருக்குமோன்ற மாதிரி இதுக்கு ஒரு டவுட் வேற இருக்குது. ஏன்னா ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு திரும்ப அன்றைக்கி வேறு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு கிளியராக அதுக்கு இன்னும் தெரியல. ஹீரோயின் பேர் இப்போ கெட்டு போக வைக்கணும், அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாமல் அவங்க லேப்டாப்பில் இவங்க நோண்ட ஆரம்பிச்சிடறாங்க. நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங்கில் உள்ள சில விஷயங்களெல்லாம் டெலிட் பண்ண போகிறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, வேலையெல்லாம் ரொம்ப லேட் நைட்டில் முடிச்சுட்டு வெளியே வரும்போது யாருமே இல்லை, பனி பெஞ்சிட்டே இருக்கா, தயங்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வெயிட் பண்ணி அவங்களுக்கு கூட பிடிச்சி கூட்டிகிட்டு
பண்ணிட்டு போவார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ மறுநாள் அந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அப்போ பார்த்தா இவங்க பண்ண வேலையில் ஹீரோனுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஹீரோ வந்து அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி அதை வந்து அந்த ஃபுட்டேஜ் அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. வந்து வேலையை முடிச்சு போகும்போது ஏன்னா இப்போ இந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்குல்ல அதையும் வந்து துரத்தி விட்டுருவாரு ஹீரோ. ஏன்னா அது பண்ண வேலையினால தான் வந்துட்டு பல பிரச்சனை நடந்திருக்கு. ஹீரோயின் பேரை நீ கெட்டு போ வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இப்போ கோவம் வந்துடும். ஆரம்பத்தில் ஒருத்தர் இதுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் இப்போ இவங்க 2 பேர் ஜோடி சேர்ந்துருவாங்க. ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு இன்னைக்குன்னு பார்த்து நடந்து வருவாங்களே இவங்க 2 பேர் வந்துருவாங்க. உன்னால தான் எங்கள் 2 பேருக்கும் வேலை போச்சு. நீ மட்டும் அங்கே வேலைக்கு பார்த்து ப்ரொமோஷனோட இருப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுவாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ வருவார். இங்கே ஒரு பெரிய சண்டை நடக்கும். ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அந்த அடி எல்லாத்தையும் ஹீரோ வாங்கிவார். உடனே ஹீரோயின் வேறு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஹீரோ வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. பார்த்துக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஹீரோவுக்கு பிடிச்சிக்கிட்டே போயிடும். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்காக வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்புவார். எல்லாமே காஸ்ட்லியானதாக இருக்கும். இத்தனையும் ஹீரோ அந்த ஆஃபீஸில் டேபிள் மேலே வரிசையாக இருக்கும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும். இப்போ எதுவுமே தொடவே மாட்டாங்க. நேராக ஹீரோ கிட்ட வந்து கேட்பாங்க, எதுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீ ஒரு சீப்பான ஒரு பிரேஸ்லெட் தான் போட்டிருக்க. உன்னோட ஹஸ்பண்டால் உனக்கு ஒரு நல்ல பிரேஸ்லெட் கூட வாங்கி கொடுக்க முடியலையா? ஸோ நான் உனக்காக காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீ எடுத்து தான் ஆகணும்னு எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எது நான் கொடுத்த கிஃப்ட்டை உனக்கு பிடிக்கலையா? அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு ஹீரோயின் என்ன கேட்பாங்க, இப்போ நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணுறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, நான் தான் அன்றைக்கே சொன்னேனே நான் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்றதை நான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். தெரியாது அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ நம்ம 2 பேரும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இது போயிடுவாங்களா. அப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவார், அவரோட ஒய்ஃப் அதாவது ஹீரோயினுக்கு திரும்ப கால் பண்ணுவார். இப்போ வெளியே வந்த ஹீரோயின் வந்து அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவாங்க. அப்போ என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து ஒய்ஃப்ன்ற பேரில் அவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணிட்டே இருக்கார். இப்போ அவங்க 2 பேருக்குள்ள நேரில் பார்த்து காட்டியும் இவங்க ஐடியா கொடுக்குறது இவங்க ஐடியா கொடுக்குறது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வேற பழகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நம்ம 2 பேரும் இப்போ பிரிய போகிறோம். அது நம்ம 2 பேருக்குள்ளே எந்த ஒரு எமோஷனல் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஆனால் எனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிறா பழகிறா. ஆல்ரெடி வேற ஹீரோ வந்து 2-3 தடவை வந்து அவங்கள்ட்டே சொல்லுவார். அதாவது ஹீரோயின் தான் ஒய்ஃப்னு தெரியாமல் இங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து நான் கேட்டிருப்பார்ல, என்னை பார்த்து சிரிக்கிறா, என்னை பற்றி எல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கா, அவர் என்ன நினைக்கிறா போல இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாருல. அந்த மாதிரி தான் இதையும் சொல்லுவார். அப்போ ஹீரோயினுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறதையுமே வந்துட்டு இவர் சொல்லுவார். என்ன கேட்பாங்க, நீங்கள் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்களான்னு கேட்கும்போது நான் கொடுத்தேன், ஆனால் வந்து எல்லாத்தையுமே அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சுன்னு சொல்லும்போது தெரியல, அவள் வந்து எதுக்காக ரிஜெக்ட் பண்ணானே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவும் சொல்லுவார். அப்போ ஹீரோனுக்கு ஒரு டவுட் வரும், ஒரு நிமிஷம் இரு, இப்போ நானும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், உள்ளேருந்து ஃபோன் பேசுகிற மாதிரி சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ மெதுவாக வந்து ஹீரோட கதவு கிட்ட நிற்பாங்களா. டக்குன்னு ஹீரோ ஃபோன் பேசுகிறத நிப்பாட்டிட்டு கதவு திறந்தவர் என்ன பண்ணுவார், இங்கே என்ன பண்ணுற, எதுக்காக நான் பேசுகிறத ஒட்டு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இருக்கும்போது நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நீ போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோ அங்கேருந்து போயிடுவாங்க. திரும்ப அவங்க ஃபோனும் லைனில் தானே இருக்காங்க. 2 பேரும் திரும்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசும்போது இப்போ ஹீரோ சில விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பார். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்வார். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்கள் அமைச்சுக்கோங்க, அதான் சரி வரும்ன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ இங்கே வந்துட்டு டைரெக்டாக தன்னை பிடிச்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாருல, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. மறுநாள் வந்துட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் வீடு வாசல் வந்து நிற்பார். ஹீரோனுக்கு போகவே மாட்டாங்க. அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, உனக்காக அந்த பையன் ரொம்ப நேரமாக வாசலில் நிற்கிறான்னு சொல்லுவோம். ஹீரோயின் திரும்ப கீழே இறங்கி வருவாங்களா, நான் பல தடவை சொல்லிட்டேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் இப்படி பண்ணுறன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே உன்னை பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். வருவாருன்னா நான் சொல்கிறத மட்டும் 2 நிமிஷம் டைம் கொடுத்து கேளு. இன்னைக்கு வந்து அந்த 1 மாதம் டைம் கேட்டிருந்தார்ல ஹீரோயின் கிட்ட, அதாவது அவர் ஒய்ஃப் கிட்ட 1 மாதம் டைமுக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணலான்னு, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இந்த 3 நாளில் நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிடுவேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து உண்மையிலே அதாவது ஹீரோயின் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவங்க வந்து ஹீரோ வந்து தான் மேலே ஆசைப்படுறதுனால அவங்க ஒய்ஃப் விட்டு பிரிகிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. 2வது அவருக்கு மென்ன தான் பிடிக்குன்ற மாதிரி வேற சொல்லிட்டாரு. அதனால் ஹீரோயினுக்கு கன்ஃபியூஸ் தான் இருக்குது. இப்போ ஹீரோ என்ன சொல்வார், நான் வந்துட்டு இன்னும் 3 நாள் தான் இருக்குது, நான் உங்ககிட்ட ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், இதில் வந்து எந்த எமோஷனல் எதுவுமே கிடையாது, 1 இயருக்காக அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஃபேக் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சிம்பிளாக சொல்வார். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது எப்படி, அது நானும் ஃபேக் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லணும், என்ன சொல்கிற நீயும் ஃபேக் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாம் எனக்கும் டிவோர்ஸ் பண்ண இன்னும் 3 நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி, ஏன்னா இவங்க 2 பேரும் தானே அது அப்படின்னு மாறி ஒருத்தர் சொல்லவும் அப்போ ஹீரோ என்ன சொல்லும், அப்பவும் இவங்க வந்து யார் ஹஸ்பண்டுன்றதை பேச மாட்டாங்க. அப்போ ஹீரோ இன்னொரு ஐடியா வேறு கொடுப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நானும் வந்துட்டு ஃபேக் மேரேஜ் தான், நீயும் வந்து ஃபேக் மேரேஜ் தான், இப்போ 2 பேருக்குமே வந்து இன்னும் 3 நாள் டிவோர்ஸ் ஆக போகுது, அதுக்கப்புறம் என் மேலே உனக்கு ஆசை இருந்தால் என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோனுக்கு இப்போ அவங்க மனசில் வந்துட்டு இப்போ ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி
மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உடனே சிரிப்பு தான் வரும். பிடிச்சி போயிடுச்சுல்ல, அவங்க ஓப்பனாக இப்போ 2 பேரும் சொல்லிடுவாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. இப்போ மறுநாள் ஆனோனே ஹீரோ என்ன சொல்வாரு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அசிஸ்டன்ட் கிட்ட கூப்பிட்டு சொல்வாரு, என்னோட டிவோர்ஸுக்கான வேலைகளெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துருங்க. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக இருக்கணும். அந்த பொண்ணுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு கரெக்டாக போய் சேர்ந்துணுன்ற மாதிரி எல்லாம் சொல்வார். அதோட இவங்க 2 பேரும் இப்போ பேசுவாங்க. இப்போவே இவங்க டேட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டேட்டிங்க்குலாம் அவங்களே டாட்டா கட்ட அனுப்பிவிடுவாங்க. 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் இப்போ டிவோர்ஸ் பண்ணுற டைமில் தான் 2 பேரும் நேரில் வரும்போது தான் பார்ப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினாவே அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் 2 பேரும் தெரியாமல் 1 இயருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிடும். ஸோ இப்போ டிவோர்ஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க. அதை கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ ஃபேக் மேரேஜை வந்து ரியல் மேரேஜாக மாற்றி 2 பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள அறியாமே அவங்களுக்குள்ள அந்த லவ் எல்லாமே அந்த என்ன சொல்கிறது அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களோட ஹாப்பி லைஃப்பை காட்டி தான் இந்த ட்ராமாவை ஹாப்பி எண்டிங்காக இங்கே முடிக்கிறாங்க. இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.